ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களது ஜெகன் ரீவைண்டிங். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட கஸ்டமர் கடைக்கு ரிப்பேர் பண்ண மிக்ஸி கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுவிட்சை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் இண்டக்ஷன் வரும்னு சொல்லி நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டாங்க, எதனால் இண்டக்ஷன் வரும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த இண்டக்ஷன் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக ஜார் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணனால தான். இந்த தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணனால அதிகமாக நமக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஜாரில் இருந்து கீழ் சைடு இப்படி தண்ணி சுவிட்சில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வடிஞ்சு நமக்கு அந்த படிப்படியாக உள்ளே போகும்போது இண்டக்ஷன் உடனே வராது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அப்படி போக தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் உள்ள அந்த சுவிட்சுக்குள்ளே இறங்கும்போது கண்டிப்பாக இண்டக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம அந்த ஜார் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அதிக பேர் பார்த்திங்கன்னா அந்த லீக்கேஜே பார்க்க மாட்டாங்க. ஜார் பார்த்திங்கன்னா நல்லா சேக்கு கிடக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தாச்சுன்னா ஜார் இந்த மாதிரி உள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேக்கு கிடக்கும். இந்த மாதிரி இந்த ஆட்டை இருந்தாச்சுன்னு இந்த மாதிரி ஆட்டை இருந்தாலே உங்களுக்கு அதிகப்படியான தண்ணி லீக்கேஜ் ஆகும். இதனாலே உங்களுக்கு தண்ணி அப்படி அரைக்கும் போது லீக்கேஜ் ஆகி இந்த பாடி வழியாக வலிஞ்சு இப்படி சுவிட்ச் வழியாக போகும்போது அதுவரை பார்த்திங்கன்னா தண்ணி சுவிட்சுக்குள்ளே தான் இறங்கும். அது இறங்கும்போது கண்டிப்பாக இண்டக்ஷன் வரும். பிளாஸ்டிக்கில் வருமானு சொல்லி கஸ்டமர் கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா லைட் இண்டக்ஷன் நீங்கள் டெஸ்ட் வச்சு பார்த்தாலே போதும். ஒரு லைட் இண்டக்ஷன் கண்டிப்பாக இதில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.